Good evening, students. So, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா HCF and LCM. ஓகேவா? ஸோ இதோட பேசிக் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இன்கேஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் HCF. ஸோ HCF அப்படின்னா என்னது? இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த HCFனாலோ ஃபைண்ட் த ஜிசிடி அப்படின்னு சொன்னாலோ ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஜிசிடி மீன்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இதுலயே மீனிங் தெரியும். அதாவது கொடுத்துருக்கிற கிவன் ஓகேவா, அது 2 நம்பரா இருக்கலாம், 3 நம்பரா இருக்கலாம், இல்ல எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? மோர் தென் 2 நம்பர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 ஆர் மோர் தென் 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 நம்பரோ இல்ல அதுக்கு மேல கொடுத்துருக்கிற நம்பர்ல இருக்கிற ரெண்டுலயுமே காமனா இருக்கிற ஃபேக்டர் என்னவோ அதுதான் HCF. ஓகேவா? இட் மீன்ஸ் அந்த நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ அதுல ரெண்டுலயுமே காமனா எந்த நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? HCF அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலா 2 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷனா இன்கேஸ் இஃப் 2 டிஜிட்ஸ் ஆர் 3 டிஜிட்ஸ் வரும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எல்சிஎம் மெத்தட்ல அப் டு பிரைம் நம்பர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு போனோம்? ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுல காமனா என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டிவிஷன். ஓகேவா? அதாவது நம்ம பெரிய ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர்ல லார்ஜஸ்ட் நம்பர்ல இருந்து அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டரை டிவிசரா வச்சு சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். ஸோ இது அப் டு எது வரைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபைனலா ரிமைண்டர் எங்க 0 வருதோ அதோட டிவிசர் லாஸ்ட் டிவிசர் என்னவோ அதுதான் HCF. ஸோ இந்த லாங் டிவிஷன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3 டிஜிட்ஸ் ஆர் 4 டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ மேக்சிமமே 4 டிஜிட்ஸ் தான், அதுக்கு மேலெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ 3 டிஜிட்ஸ்லயே ஆட் நம்பர்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 70 and 90. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே 2 டிஜிட்ன்றனால நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 70 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி LCM மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? இல்லைனாலும் மைண்ட் கால்குலேஷன்லேயே பிரிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு அது பிரைம் நம்பர் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே பிரைம் நம்பர்ஸ் என்னது? 2, 3, 5, 7, 9 வரக்கூடாது. ஓகேவா? 11. ஸோ மோஸ்டா இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 70 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ 2ஆல டிவைட் பண்ணலாமா? ஸோ 2ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 35. ஓகேவா? ஸோ 35 நம்மளுக்கே டேபிள்ஸ் தெரியும். 5 7s ஆர் என்னது? 35. அவ்வளோதான். ஸோ 7ன்றது பிரைம் நம்பரா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 5 into 7. ஓகேவா? அதே மாதிரி 90 சேம். ஸோ ஈவன்றனால ஃபர்ஸ்ட் 2ல போடுங்க. ஸோ 4 2s are 8, 45. எகைன் 45 நம்ம போடும்போது என்ன வரும்? 5 டைம்ஸ். ஸோ 9. ஸோ 9ஐயும் பிரைம் நம்பர் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ இங்க இப்படி கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தெரியுன்றனால. பட் ஆனால் இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 3 3s are 9. ஸோ இப்போ இது என்ன வரும்? 2 5 3 into 3 அப் டு பிரைம் நம்பர் வரைக்கும் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது? 2 into 5. அட் மீன்ஸ் 10 தான் காமனாக இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 10. புரிஞ்சுதா? இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றவங்க இந்த இதெல்லாம் எழுதிக்கோங்க அப்ரிவேஷன்லாம். ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. Find the HCF of 360 and 132 கொடுத்துருக்காங்களா? ஸோ சேம் இது ரெண்டும் ஈவன் நம்பர்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 360, ஸோ சின்னதுலேருந்தே போங்க. ஃபர்ஸ்ட் 2, ஓகேவா? ஸோ 1 2s are 2, 16 8 0, எகெயின் 2வே போடுங்க. ஸோ 9 0, ஸோ தென் எகெயின் 2 போட்டிங்கன்னா 4 2s are 8 5. So again 9 5s are 45. Yeah. So 5 9, so 3 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை எழுதும்போது எப்படி வரும் நம்மளுக்கு? 2 into 2 into 2, then 5 into 3 into 3. கரெக்டா? அதே மாதிரி 132 சேம். ஸோ 132, ஸோ 2ல போட்டிங்கன்னா 61 வருதா? சரி 66. எகெயின் 2ல போட்டிங்கன்னா 33, then 3ல போட்டிங்கன்னா 11. ஸோ 11ம் ப்ரைம் நம்பர் தான். கரெக்டா? ஸோ அப்போ 2 into 2 into 3 into 11. கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ காமனாக எடுக்கலாமா? ஸோ எப்போவுமே எதில் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கோ அதுல இருந்து பாருங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் ஃபேக்டர்ஸ் கம்மி, அப்போ இதுல இருந்து போங்க. ஸோ இங்கே ஒரு 2 இருக்கா, எகெயின் இங்கே ஒரு 2, ஸோ இங்கே போட்டாங்களா? அதே மாதிரி இங்கே இன்னொரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2, ஸோ ரெண்டாவது 2. தென் இங்கே 3 இருக்கா, இங்கேயும் 3 இருக்கா, ஸோ 3. தென் ஃபைன், இதெல்லாமே இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலாக இங்கே 11 இருக்கு, ஆனால் இங்கே 11 இல்லை. ஸோ அப்போ என்ன வராது? 11 வராது. ஸோ 2 2s are 4, 4 3s are என்னது? 12. அப்போ ரெண்டுக்கும் காமன் டிவிசர் என்னது? 12. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, தேர்ட் சம். ஸோ இப்போ இது பாருங்க, அவங்களே ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? இஃப் எக்ஸ் அண்ட் ஒய்
ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் கேட்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா இதுல மினிமம் என்ன இருக்கோ அதான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்பதானே அது இருக்குன்னு அர்த்தம் ரெண்டுலையுமே. ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க மொத்தம் 2 கியூப், இட் மீன்ஸ் என்னது, மொத்தம் 3 2s இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அதுவே இங்க பாருங்க, ஒய்ல மொத்தம் எத்தனை 2s இருக்கு? 5 2s இருக்கு. ஸோ 1 2 3 4 5. அப்போ ரெண்டுலையுமே காமனா எத்தனை 2s இருக்கு? 3 இருக்கா? ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரி எழுதாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பவர்ஸ்ல வரும்போது ரெண்டுலையுமே அந்த காமன் நம்பர் இருக்கணும். ஓகேவா? பவர்ல எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ நம்மளுக்கு காமனா என்ன இருக்கும்? 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 பவர், இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்போ காமனா இருக்கிறது என்னது? 5. தென் இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கா? ஸோ 5 பவர் 9, 5 பவர் 11. ஸோ ஸ்மாலஸ்ட் என்னது? 5 பவர் 9. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஒரே நிமிஷம் செக் பண்றேன். சிக்ஸ் 2 டைம்ஸ் போட்டுக்கோமா. 6 2s are 12, பேலன்ஸ் 1 12, 6 2s are 12. எகெயின் 2 டேபிள்ல போட்டா 3 2s are 6, 3 2s are 6. தென் 3 டேபிள்ல 11. கரெக்டா தானே வருது? எங்க மிஸ்டேக் ஆகுது? செக் பண்ணுங்க. 2 into 2 into 3 into 11. 132. மல்டிபிள் பண்ணாலும் கரெக்டா தானே வருது? செக் பண்ணுங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எது லோயஸ்ட் பவர்ஸ் இருக்கோ அதுதான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது கடைசியா வர நம்பர் வந்து ஐ மீன் பிரைம் நம்பர் வரைக்கும் கொண்டு வரணும். அது கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால நான் இது டிவிஷன் மெத்தட்ல சொல்லித்தரேன் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதுல பெரிய நம்பர் என்னது? 3556. கரெக்டா? ஸோ பெரிய நம்பரை எங்க போடணும்னா உள்ள போட்டுக்கணும். அதை விட சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கணும், டிவிசரா போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிட்டே வரணும் அப் டு 0 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 3444. ஸோ எத்தனை டைம் தான் போகும்? 1 டைம் தான் போகும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வர்றது ஒன்ஸ் தான் போகும். ஓகேவா? ஸோ அப்போ 3444. எகைன் மைனஸ் பண்ணலாமா? 6ல 4 போச்சுன்னா 2 1 1. ஓகேவா? தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரிமைண்டரை டிவிசரா மாத்திட்டு இதுக்கு முன்னாடி வந்த டிவிசரை உள்ள டிவைடன்ல போடணும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 112 வருதா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் இதை விட பெருசா இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த டேபிள்ல போடணும். ஸோ 3 டைம்ஸ் போகுமா? ஸோ 3 2s are 6, 1 3s are 3, 1 3s are 3. கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 8. ஸோ அவ்வளோதான். 3க்கு 3 போனா 0 தான். ஸோ அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரே நிமிஷம்.
இங்க பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 84 வருதா? இந்த ஒரு செகண்ட். ஒன் ஒன் டூ வந்து பாத்தீங்கன்னா 30 டைம்ஸ். ஏன்னா இது நம்ம ரிமைண்டர் எடுக்கும்போது 84 வருது பாத்தீங்களா? ஸோ அது கண்டிப்பா இந்த 4 டிஜிட்லயுமே வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி தான் ரிமைண்டர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால ஒன் ஒன் டைம் வராதனால நான் இங்க எத்தனை டைம்ஸ் போட்டுக்கிறேன்? 30 டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும்? 0 × 2 30 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 3472 கிடைக்கும். சாரி 31 டைம் போட்டால் இதை விட அதிகமாக வரும். ஸோ 30 டைம்ஸ் போட்டிங்கன்னா ஜீரோ 3 2s are 6 3 3 3360. ஓகேவா? ஸோ அதாவது இங்க என்ன நம்மளுக்கு டிவைடன் உள்ள இருக்கோ அது டோட்டலாவே டிவைட் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ மோஸ்டா இந்த மாதிரி ரொம்ப லோயஸ்ட்ல வராது. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் எகைன் மைனஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன வரும்? 4 எகைன் 8. கரெக்டா? இப்போ இந்த 84க்கு இந்த 112 நம்ம என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு போகணும். சரியா? தென் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா 84 எத்தனை டைம்ஸ் தான் வரும்? 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ பாத்தீங்கன்னா 8 தென் 10 வருமா? 10ல 8 போச்சுன்னா 2. ஓகேவா? ஸோ நான் தனியா இப்போ இங்க போடுறேன். எகெயின் நம்மளுக்கு ரிமைண்டர் 28 வருதா? ஸோ அதுக்கு முன்னாடி காமனா இருக்கிற டிவிஷன் என்னது? 84. ஓகேவா? ஸோ 28 84ல எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 8s are 24, பேலன்ஸ் 2, 3 2s are 6 plus 2 8. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலா ரிமைண்டர் 0 வந்துருச்சா? ஸோ அப்போ இந்த 0வுக்கு முன்னாடி என்ன டிவிசர் இருக்கோ இதுதான் HCF. டிவிஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் டஃப் தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு டேபிள்ஸ் கரெக்டா ஞாபகம் வச்சு போடும்போது தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது இங்க ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம எதுல டிவைட் ஆகணும்ட்டு ஒவ்வொரு டேபிள்ஸா போட்டுட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட்ல போடுறதுதான் ஈஸி. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். இப்போ இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம். ஓகேவா? ஸோ இங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த
கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. ஓகேவா? ஸோ இதுதான் இங்க இருக்கிற கீவேர்ட். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் which can be used to measure exactly the length. ஸோ 3 லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மீட்டர், 3 மீட்டர் அண்ட் 85 சென்டிமீட்டர், 12 மீட்டர் அண்ட் 95 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த 3 லென்த்ல கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த், அதாவது எக்ஸாக்டா சேமா எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மூணுலயுமே காமனா எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் வந்து எடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எல்லாமே மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் வந்து மிங்கிள் ஆயிருக்கறனால நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணும் சென்டிமீட்டரா. ஓகேவா? ஒரே யூனிட்டா வச்சதுக்கு அப்புறம் தான் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ மீட்டரா கன்வெர்ட் பண்றது கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இங்க 7 மீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? 700. அதே மாதிரி 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர்னா 300 and plus 85. அப்போ என்ன வரும்? 385. நெக்ஸ்ட் அதே மாதிரி 12 மீட்டர் அண்ட் 95னா 1295. ஓகேவா? இப்போ இது எல்லாமே ஜீரோஸ் 5 இருக்கிறதுனால நீங்க ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயும் போடலாம், இல்லைன்னா டிவிஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ்க்கு உங்களுக்கே இங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி டிவிஷன்ல சால்வ் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இருக்கிறதுலே பெருசு எது? 1295. கரெக்டா? அதை 1 போட்டுக்கோங்க. அடுத்து 700 செகண்ட், 385 தேர்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 1295 இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் உள்ள போயிடும், அதை விட சின்னது வெளியில வந்துடும். கரெக்டா? ஸோ 700 எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ் போகுமா? ஸோ 5 9 எகைன் 5. திரும்பவும் 700 போடலாமா? ஸோ 1 டைம் தான் வரும், 595. ஸோ 5 எகைன் 0 and 1 105. So again 595. So 105 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 4 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 5 டைம்ஸே போகுமா? ஸோ 5 5s are 25, 1 5s are 5. ஸோ இது வந்து நம்ம போட்டு தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ 0 தென் 9ல 2 போச்சுன்னா என்னது? 7. எகெயின் 105 1 டைம் தான் போகும். ஸோ 35. ஸோ 35 70ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் போகும். அவ்வளோ. ஸோ அப்போ ஃபைனல் டிவிசர் நம்மளுக்கு என்னது? 35. இப்போ கவனிங்க, இப்போ 2 நம்பர் இருக்கும்போது இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களா? 385. எகெயின் இதே ப்ராசஸை திரும்ப 385க்கு ரிப்பீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கண்டுபிடிச்ச ஃபைனல் டிவிசர் இருக்கு பார்த்தீங்களா, அதை 385லையும் கேன்சல் ஆகுதான்னு போட்டு பார்க்கணும். இன்கேஸ் ஆகலைன்னா இதே மாதிரி ஸ்டெப் டிவிஷன் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இது 3 டிஜிட்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் 1 டைம், எகெயின் 35 வருதா? 1 டைம். ஸோ டோட்டலா 11 டைம்ஸ். அப்போ ரிமைண்டர் என்னது? 0. அப்போ இது 35ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சு. அப்போ ஃபைனல் டிவிசர் 35ன்றதா நம்மளுக்கு என்னது? HCF. ஸோ 35ன்றது சென்டிமீட்டர். ஓகேவா? எல்லாமே நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணனால ஆன்சர் எதில் தான் சொல்லணும்? சென்டிமீட்டரில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது சால்வ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் தான் ஈஸினா இந்த மாதிரி போடலாம், இல்லைனா இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சைடில் காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எல்சிஎம். ஸோ இது வந்து மாடல் சம்ஸ்ன்றனால எல்லாமே சேர்ந்து வருது. ஓகேவா? ஸோ எல்சிஎம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா லீஸ்ட் காமன் டிவிசர். எல்சிஎம் வந்து எல்லாருமே ஸ்கூல்ல இருந்தே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ நம்ம அந்த மெத்தட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து டிவிஷன், ஐ மீன் இந்த மாதிரி நம்ம வகுத்தல் மெத்தடை யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஃபேக்டரைசேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் மெத்தட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஸ்கூலில் என்ன யூஸ் பண்ணிப்போமே அதே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ நார்மலாக இந்த மாதிரி போட்டு என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் இப்படி சால்வ் பண்ணும். 32, 48, 60, 320. கரெக்டா? தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 or 3ல இருந்து போனால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு 2ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 2 டேபிள் எல்லாமே கேன்சல் ஆகுமா? ஸோ 1 2s are 2, 16, then 24, 30, again 160. கரெக்டா? தென் திரும்பவும் எல்லாமே ஈவனாக இருக்கிறதுனால 2லயே போடலாம். ஸோ 8, 12, 15, 18. கரெக்டா? தென் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் 3லயும் போகலாம் இல்லைனா 2லயும் போகலாம். ஓகேவா? ஸோ 2 போட்டிங்கன்னா 4, 6, 15 கேன்சல் ஆகாது. ஸோ 15 அப்படியே இருக்கும். எகெயின் என்ன வரும்? 40. எகெயின் 2 போட்டிங்கன்னா 2, 3, 15, 20. ஸோ இப்போ வந்து 3 டேபிளில் போடலாம் ஆர் 5 டேபிளில் கூட போடலாம். ஏன்னா 15, 20 இருக்கிறனால. ஸோ 3ல போட்டிங்க அப்படின்னா 2 அப்படியே தான் வரும். 3, 1, 5 3s are 15, 20 கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஸோ எகெயின் 2ல போட்டிங்கன்னா 1, 1, 5, 10. தென் எகெயின் 5ல போட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் போடுறதா பெட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் பெரிய நம்பர் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 5ல போட்டிங்கன்னா 1, 1, 1, 2 அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இதையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஃபைனலாக இங்கே 1 தவிர வேற ஏதாச்சும் நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. தெரிஞ்ச வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்ச வரைக்கும் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 6 5s are என்னது 30. 30 into 2 என்ன வரும்? 60. 60. ஸோ 0 அப்படியே வச்சுக்கோங்க. 6 6 are 36, பேலன்ஸ் 3, 1 6 are 6, 6 plus 3 என்னது 9. ஸோ எல்சிஎம் என்னது 960. புரிஞ்சுதா? ஸோ இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைசேஷன் வேணாம். ஓகேவா? இது கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால இது வேணாம். இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க பாப்போம்.
காப்பி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க பாப்போம். நெக்ஸ்ட் செவன்த் சம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சேம் இப்ப நம்ம போட்ட மெத்தட்லயே சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் வந்துச்சா 7th கொஸ்டினுக்கு? ஸோ இங்கே ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? So 12, 15, 20, 54. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடலாமா? ஸோ 2ல் போட்டிங்கன்னா 6, 15, 10, then 2 2s are 4, 14, 27. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6, 15, 27 இது எல்லாமே 3 டேபிளில் போகுமா? ஸோ மேஜராக தான் இருக்குது. ஸோ அதனால 3 போட்டுக்கலாமா? ஸோ 2 3s are 6, 5 3s are 15, ஸோ 10 அப்படியே வச்சுக்கலாம். 9 3s are என்னது 27. அகைன் பார்த்தீங்கன்னா 2 10 ரெண்டுமே 2 டேபிளில் போகுமா? ஸோ 1 5 5 9 again 5 1 1 1 9 அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 3s are 6, 6 2s are 12 into 9 5s are என்னது 45. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 540. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the HCF of 6.16 and 13. ஸோ இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா டெசிமல். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி டெசிமலில் பாயிண்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? அதனா டெசிமலை கன்வெர்ட் பண்ணி ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இது 6.16 இதில் தான் டெசிமல் இருக்குது, இதில் இல்லை. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. கரெக்டா? அப்போ டெசிமல் எடுக்கணும்னா ரெண்டு நம்பர்லையுமே எதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100. கரெக்டா? 2 டிஜிட்ஸ்னா 100, சிங்கிள்னா 10 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை இன்டூ 100 பண்ணீங்கன்னா இதையும் என்னதால மல்டிப்ளை பண்ணோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ டெசிமல் போயிடும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 616, தென் அதுக்கப்புறமா 1300. ஓகேவா? தென் ஃபைனலா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? HCF கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இதுலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போட்டிருக்காங்க. எய்தர் நீங்கள் ஃபேக்டரைசேஷனும் பண்ணலாம், இல்லைனா நம்ம எப்பவும் போல டிவிஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ போனப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா HCF என்ன கிடைக்குது? 4. பட் ஆனால் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் நம்ம 100ஆல என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோமோ சேம் அதே நம்பரால நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஓகேவா? அப்போ 4 டிவைடட் பை 100. ஸோ அப்போ 100 வரும்போது 2 ஜீரோக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.04. ஓகேவா? ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கா? ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல் நம்பரா மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு HCF கண்டுபிடிச்சிட்டு ஸோ எந்த நம்பரால எத்தனை டிஜிட்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணமோ அத்தனை டிஜிட்ஸ் மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா?
காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் மாடல். ஸோ இப்போ டெசிமல் பார்த்தோமா, நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கொடுத்துட்டு ஒரு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுவே கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்ஸ்க்கு எல்சிஎம்மும் டினாமினேட்டர்ஸ்க்கும் ஹெச்சிஎஃப்பும். அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா மேல இருக்கிற நியூமரேட்டர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்சிஎம் கேட்டா அதே மேல எல்சிஎம், அப்போ அடுத்தது என்னது? ஹெச்சிஎஃப் கீழே. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேல ஹெச்சிஎஃப், கீழே எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை தனித்தனியா எடுத்துக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 3, 6, அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் 5, 10, 15. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2, 3, 6க்கு எல்சிஎம் 6 தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பருமே 6ஆல மல்டிபிள்ஸ்ல வரும். ஸோ அப்போ எல்சிஎம் என்னது? 6. அதே மாதிரி ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதே எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் மற்ற இருக்கிற ரெண்டுலையும் மல்டிபிள்ஸ்ல வருதான்னு செக் பண்ணா போதும். அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, இதுல சின்ன நம்பர் என்னது? 5. கரெக்டா? ஸோ 5 10லயும் வருமா? 2 5s are 10. அதே மாதிரி 15ல என்னன்னு வரும்? 3 5s are 15. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 5. இன்கேஸ் எந்த நம்பருமே காமனா இல்லை அப்படின்னா ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குன்னா 1. ஓகேவா? 0ன்னு போட்டக்கூடாது. எதுவுமே இல்லைன்னா 0ன்னு போடக்கூடாது. ஸோ எந்த காமனும் இல்லைன்னா 1 அர்த்தம். ஏன்னா எல்லா நம்பருக்குமே காமனான மல்டிபிள் என்னது? 1. இப்போ 2ன்னு சொன்னாலும் அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? 1 into 2ன்னு சொல்லுவேன். 7ன்னு சொன்னாலும் 1 into 7ன்னு சொல்லுவேன். அப்போ இந்த ரெண்டுலையுமே காமனா இருக்கிறது எனக்கு என்னது? 1. கரெக்டா? ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1 போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அப்போ 6/5 அவ்வளோதான். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஓகேவா? அதே தான் 10th சம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கனால மேலே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 4, 10, 20. இப்போ இதில் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 தான். ஏன்னா எல்லாமே ஈவன் நம்பர். 4 வந்து வராது. ஸோ இது டேபிள்ஸில் வராதா? 10ல் வராது. அதனால ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 2. அதுவே எல்சிஎம் பாருங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 9, 21, 63. ஸோ 9ம் 63 டேபிளில் போகும், 21ம் 3 டைம்ஸ் போகும். அப்போனா எல்சிஎம் என்னது? 63. அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணோம். அவ்வளோதான். 2/63. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் மாடல். The HCF and LCM of any two numbers. So இதுல பாருங்க எப்பவுமே two numbers தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. The HCF and LCM of any two numbers are 63 and 1260. So இது HCF, இது LCM. ஓகேவா? So if one of the number is 315, then find other number. So இது ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா the product of two numbers. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே டூ நம்பர்ஸ்ன்னு வந்தால் தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா, த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ நான் இதை வந்து எக்ஸ் இன்டூ ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த நம்பர் கொடுத்துட்றாங்க, ஸோ அதர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம ஒரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் டிவைடட் பை ஒய். புரிஞ்சுதா? ஸோ ஹெச்எஃப் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ அந்த ஒன் ஆஃப் த நம்பரை நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 63 இன்ட்டு 1260 டிவைடட் பை 315. ஓகேவா, கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 252. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து 9 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 7 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 times, again 3 டேபிள்னா 3 9 27, பேலன்ஸ் 445 5 வரும். again 5 times வரும். ஸோ 5 இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, பேலன்ஸ் 226, 5 again 2 252. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. The ratio of two numbers is 2:3 கொடுத்துருக்காங்களா? and their LCM is என்னன்னு சொல்லியிருக்காங்க, 54. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதில் இந்த ரேஷியோ மாடலில் நம்ம இதை பார்க்கணும். ஓகேவா,
கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷியோ அப்படின்னாலே நம்ம அதை எடுக்கணும்னா எப்படி போடுவோம்? எக்ஸ் வச்சு போடுவோமா? கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டு நம்பர்ஸ் தான் மொத்தமாவே. ஒன்று 2:3 ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2x, 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம்னாலே எப்பவுமே என்னன்னா இதோட மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்க 2 இருக்கு, இங்க 3. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த ரெண்டு காமன் டிவிசர் கிடையாது. ரெண்டுமே என்ன ஆயிருக்கும்? மல்டிப்ளை ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அதனால எல்சிஎம் நம்ம எப்பவுமே என்னவா எடுத்துக்கணும்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ 2 into 3 எக்ஸை காமனா வச்சுக்கோங்க. அது என்னன்னு தெரியாது. பட் ஆனா இந்த ரெண்டு கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? மல்டிப்ளை ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ 2 into 3 is equal to 54. அப்பனா என்ன கிடைக்கும்? 6x is equal to 54, x is equal to 9. கரெக்டா? இப்போ x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ x இங்க சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ரெண்டு நம்பர் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ஸோ 9 2s are 18. Again 3 9s are என்னது? 27. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? Then the sum of the two numbers. ஸோ இந்த ரெண்டோட டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ 18 plus 27. ஸோ ஆட் பண்ணா என்ன வருது? 45. ஓகேவா? ஆப்ஷன் 3 காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எல்சிஎம் கொடுத்துருந்தா. ஓகேவா? அடுத்ததே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேற மாடல் வரும். ஸோ இது எல்லாமே மாடல் சம்ஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க போகும். நெக்ஸ்ட் சம் பாருங்க.
if the two numbers are in the ratio 3:4. ஓகே, அதே மாதிரி ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஎம் கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் வச்சு போடணும். ஓகேவா? அதுவே ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா, ஹெச்சிஎஃப்னாலே என்னது, இந்த ரெண்டுலையுமே இருக்கிற காமன் டிவிசர் தான் இந்த ஹெச்சிஎஃப். கரெக்டா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெச்சிஎஃப் பார்த்தோம்ல, ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பர்லயுமே காமனா இருக்கிற நம்பர் என்னது, ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு டைரக்டா ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுவே ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா என்ன பண்ணிக்கணும், ஹெச்சிஎஃப் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா ரெண்டு நம்பரும் கிடைச்சிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 3 4s are என்னது 12, 4 4s are என்னது 16. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம். எய்தர் நீங்க நார்மலா இப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா என்னது, ரெண்டு நம்பர் இருக்கும்போது மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் is equal to HCF into LCM. கரெக்டா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஸோ ரெண்டு நம்பர் என்னது 12 into 16 is equal to HCF என்னது 4 into நமக்கு LCM தானே வேணும், அதை எப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 4 இந்த சைடு கேன்சல் பண்ணா என்ன வரும், 4 times again 12 4s are நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 48. ஸோ எய்தர் இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஜென்ரலா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிப்போம், 12, 16. ஸோ 2 times போகுமா, 6 8 again 2 போட்டிங்கன்னா 3 4, அவ்வளோதான். ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 into 4 என்னது 48. ஆன்சர் வந்துச்சா? இங்க நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, எல்சிஎம்னு கொடுத்தா எக்ஸ் வச்சுட்டு எக்ஸை அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணும். அதுவே ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணா போதும், மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னாலே என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப். கரெக்டா? ஸோ ஹெச்சிஎஃப் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 200 and 320 இங்கேயே ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க, பார்ப்போம் ஆன்சர் கரெக்டா வருதான்னு.
ஆன்சர் கரெக்டாகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இது நெக்ஸ்ட் மாடல். ஓகேவா? Find the greatest number that will divide 148, 246 and 623. Leaving reminders 4, 6 and 11. கரெக்டா? ஸோ இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸோ ஒரு நம்பர் வந்து இந்த 3 நம்பரையுமே டிவைட் பண்ணுதான். ஓகேவா? பட் ஆனால் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 4ம், செகண்ட் நம்பருக்கு 6ம், தேர்ட் நம்பருக்கும் 11ம் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது எந்த நம்பர் டிவைட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது கிரேட்டஸ்ட் அப்படின்றப்பவே அது என்னது? ஹெச்சிஎஃப். முதல்ல அதை ஃபர்ஸ்ட் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டாலே என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணிடணும்னா சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? சப்ராக்ட் த ரிமைண்டர். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருக்கிற கிவன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 148ல 4% என்னது? 144. again 240, then 623ல 11% 612. ஓகேவா? தென் இப்போ மைனஸ் பண்ணி வந்த ஆன்சருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 144க்கும் 240க்கும் 612க்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஹெச்சிஎஃப் முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டு ரெண்டாவது என்ன ரிமைண்டர் சொல்லியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டு வந்த ஆன்சருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்க பார்ப்போம். ஸோ எல்லாமே ஈவன் தான். ஸோ அதனால ஃபேக்டரைசேஷன்லேயே போட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக ஏதாவது செக் பண்ணுங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ கிரேட்டஸ்ட்னா ஹெச்சிஎஃப் மாதிரி, ஸ்மாலஸ்ட் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். ஓகேவா? ஸோ 36, 45, 63, 80. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம்? கான்செப்ட் மெத்தட்லேயே போட்டுக்கலாம். 36, 45, 63, 80. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு ஈவன், எய்தர் நீங்கள் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா 3ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சால்வ் பண்ணி பாருங்க பார்ப்போம் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? ஓகே. நெக்ஸ்ட் சம். இப்போ இதுவே எல்சிஎம்ல பாருங்க ரிமைண்டர் வந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஸோ லீஸ்ட் அப்படின்னாலே என்னது? எல்சிஎம். ஸோ விச் when divided by 36, 48 and 64 leaves the remainder. ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிமைண்டர் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட் ஆனால் இந்த மாதிரி 3 ரிமைண்டர் தனித்தனியாக கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ 36ல 25% என்னது? 11. அதே மாதிரி 48ல 37னாலும் 11 தான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மைனஸ் பண்ணி வரும்போது காமன் நம்பர் தான் வரும். ஓகேவா? இன்கேஸ் அவனே ரிமைண்டர் ஒரே ரிமைண்டர் மட்டுமே கொடுத்தானா இஷ்யூ கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி தனித்தனியா ரிமைண்டர் கொடுத்தானா நீங்க மைனஸ் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? மைனஸ் பண்ணா ஒரு காமனான ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினுக்கு தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு வர நம்பருக்கு என்ன கண்டுபிடிப்போம்? ஹெச்சிஎஃப். பட் ஆனா எல்சிஎம்ல அப்படி கிடையாது. என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி தனித்தனியா ரிமைண்டர்ஸ் கொடுக்கும்போது ஃபைனலா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கிவனுக்கு டைரக்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? எல்சிஎம். அதுக்கப்புறம் தான் ரிமைண்டரை இது இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ரிமைண்டர்ஸ் செப்பரேட் ரிமைண்டர்ஸ் வரும்பொழுது அதை மைனஸ் பண்ணி வர காமன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். அதுவே நெக்ஸ்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா இதே மாடல் தான். நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப இதே சம் பாருங்க. அதே ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தான். கரெக்டா?
ஸோ லீஸ்ட் நம்பர்னா LCM. ஸோ which when divided by numbers கொடுத்துருக்காங்களா, will leave in each case as a remainder 5. அதாவது ஒரே ஒரு ரிமைண்டர் தான் வருது எல்லாத்துலேயுமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதை ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? செப்பரேட்டா ரிமைண்டர்ஸ் இது வந்து HCFல இந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? HCF பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறானோ அதை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் HCF கண்டுபிடிச்சிடணும், அவ்வளவுதான். பட் ஆனா LCM பொறுத்த வரைக்கும் தனித்தனியா கொடுத்துருந்தானா அதை மைனஸ் பண்ணி என்ன நம்பர் வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை லாஸ்ட்ல ஆன்சர்ல இருந்து மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர்ல இருந்து. அதுவே அவனே வந்து ஈச் கேஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு ரிமைண்டர் என்னன்றதை மென்ஷன் பண்ணிட்டானா அதை ஃபைனலா என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சேம் இதுவும் அதேதான். ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இந்த ரெண்டு சமூக LCM கண்டுபிடிச்சு பாருங்க, ஆன்சர் கரெக்டா வருதான்னு. 17 and 18. ஆன்சர் LCM கரெக்டா வருதா செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுவே 19th சம் பாருங்க. சேம் மெத்தட் அதே HCFல. ஓகேவா? ஸோ HCFல தனித்தனியா ரிமைண்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டு வர நம்பருக்கு HCF கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஸோ இப்போ இதுல பாருங்க, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட். ஸோ கிரேட்டஸ்ட்னாலே என்னது, HCF, which will divide 772 and 2778 so as to leave the remainder 5 in each case. அப்போ செப்பரேட்டா கொடுக்காம ரெண்டுலையுமே ரிமைண்டர் என்னன்னு சொல்றாங்க, 5. அப்பனா இதுல இருந்தும் 5 மைனஸ் பண்ணிக்கணும், இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கணும் HCF பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும், 767 and 2773. கரெக்டா? இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரைம் நம்பர்ல வருது. கரெக்டா? ஸோ அதனால டிவிஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ணும். ஸோ 2773 767 3 டைம்ஸ் வருமா?
So 7 3s are 21, 2, 6 3s are 18, 2 20, balance 2, 21, then 23. Okay, va? Again minus panna, 2, 7, 4. So 767, one time poma. So 5, 9, 2. Okay, va? 295. Again 472. One time varuma. 7. So inga 6 vandrum. Again 7. So 3 vandrum 1. 177. Correct? So நான் இங்க தனியா போடுறேன் 177 295. Again one time 8 1 1 118 வருதா? So 7 9. Again 6 ல 1 போச்சுன்னா 5. ஓகேவா? So இப்போ 59. So 59 118. 2 times வருமா? 9 2s are 18 1 118 0. அப்போ ஃபைனல் டிவிசர் என்னது? 59. புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன்ல தெரிஞ்சிச்சுன்னா போடலாம். பட் ஆனால் டேபிள்ஸ் இந்த மாதிரி ஆட் நம்பர்லாம் வரும்போது கஷ்டம். ஓகேவா? அதுக்கு வந்து டிவிஷன் மெத்தட் தான் ஈஸி. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே வரும்போது மொத்தமே 4 ஆப்ஷன் தானே கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று வருதான்னு செக் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? பட் கரெக்டாக இதில் இருக்கிற நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.